படம் டோட்டலா ஒரு ஸ்கேம் மூவி, ஃபேண்டசி படம், மித்தாலஜிக்கல் மூவி எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ் சினிமாவே தெலுங்கு சினிமாவே மிஞ்சுகிற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக். இந்த மாதிரி ஃபேண்டசி படங்களுக்கு, ஆக்ஷன் படங்களுக்கு, மசாலா படங்களுக்கு லாஜிக் பார்க்க கூடாதுன்னாலும் ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் மழை மாதிரி கொட்டி கிடக்கு இந்த படத்துல. நாயகி டிராகுலாங்கிறனால அவங்களுடைய ஃபுட் வந்து பிளட் தான், அதை டெய்லி ஆர்டர் கொடுத்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு எந்த ஊர்ல இத்தனை பிளட் பாக்கெட்டுகளை டெலிவர் பண்றாங்க தெரியல. இங்க பார்த்தா ஒரு டெலிவரி பாய் ஒரு பாக்ஸ்ல சொமாட்டோல இருந்து ஏதோ சிக்கன் பிரியாணி, அல்வா பிரியாணி டெலிவர் பண்ற மாதிரி ஹீரோயினுக்கு டெய்லி பிளட் பாக்கெட் ஒரு பாக்ஸ்ல வச்சு டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினி வீட்டுல உட்காந்து ரோஸ் மில்க் குடிக்கிற மாதிரி டெய்லி பிளட் குடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி டிராகுலா கடிக்கும் போது சில பேர் இறந்துடுறாங்க, வில்லன் வாம்பயரா மாறிடுறாரு. இது என்ன லாஜிக்னே தெரியல. கெட்டவங்களை மட்டுமே அழிக்கிற நாயகி கெட்டவனான வில்லனுக்கு தன்னுடைய பவரை ஏன் டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னு தெரியல. நாயகி தான் கொண்ட 2 ரவுடிகளுடைய பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக ரொம்ப உச்சியில இருக்கிற பாயில இருக்கு தவி ஏறி சீக்கிரம் மேல போயிடுறாங்க. அப்ப நாயகனும் அந்த 2 டெட் பாடி அடுத்த செகண்ட் எப்படி மேல உச்சிக்கு வந்துறாங்கன்னு தெரியல. கல்யாணி ஒரு காட்டு தெய்வமா யக்ஷியா இருந்தா ஏன் ஸ்வீடன் மாதிரி ஃபாரின்க்கெல்லாம் போகணும்? ஒவ்வொரு நாளா ஏன் பறந்துகிட்டு இருக்கணும்? ஸ்வீடன்ல இருந்து எதுக்கு பெங்களூரு வரணும்? அதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே. என்னதான் ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்டா இருந்தாலும் இப்ப மலையாள சினிமாக்கள 2-3 பெரிய ஹீரோக்கள் கேமியோ ரோல்ல வரணும்னு புதுசா ரூல்ஸ் ஏதாவது போட்டுருக்காங்களான்னு தெரியல. டொவினோ வந்திருக்காங்க, சோபின் சாகிர் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் வந்திருக்காங்க. நம்ம தமிழ் படத்துல ஹிந்தி ஹீரோ அமீர் கான காமெடி பீஸ் ஆக்குறாங்க பார்த்தா, இங்க மலையாள படத்துல மலையாள முன்னணி ஹீரோவான டொவினோ தோமஸ் சாத்தான்ங்கிற பேர்ல நடிக்க வச்சு அவரையும் காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. ஆக்சுவலா அவர் இந்த படத்துல அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் மொத்தமா கீழே விழுந்திருக்கு. படத்துல ஒரு போரிங் ஃபீலிங் வர இருக்குது. ஃபேண்டசி படம் எடுக்கிறதெல்லாம் ஓகே, நல்ல ஐடியா. ஆனா படத்துக்கு நல்ல ஸ்கிரிப்ட் எழுத வேண்டாமா? இவ்வளவு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எழுத வேண்டாமா? வெறும் பெயிண்ட் பிரஷ்ங்கிற சிஜி அனிமேஷன் ஒர்க் கேமரா பிஜிஎம் வச்சுக்கிட்டு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட்ங்கிற சுவர் வேண்டாமா? நஸ்லன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி மட்டும் இந்த படத்துல இல்லன்னா கிட்டத்தட்ட மார்கோ படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த படம். இதுவரைக்கும் அந்த மலையாள ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் பவர் ஹீரோ படங்கள்லயே 2021 வந்து மின்னல் முரளி மாதிரி படத்தை எடுக்க இதுவரைக்கும் மலையாள சினிமா சேட்டன்களால கூட முடியல. இதுல வந்து சீன்கள்லாம் பார்த்தா என்னதான் ஃபேண்டசி ஃபிக்ஷன் படம்னால எல்லாமே நம்புற மாதிரியே இருக்கும். ஹீரோக்கு ஈக்குவலான புத்திசாலியான வில்லன், மாயாஜால காட்சிகள் அப்படி இப்படின்னு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி கொஞ்சம் கூட போரிங் ஃபீலிங் வராத அளவுக்கு பிரசன்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட டைரக்டர் பேசில் ஜோசப். மொத்தமா சொல்ல போனா இந்த படம் டோட்டல் ஒரு ஸ்கேம் மூவி. கேமரா ஒர்க், சிஜி அனிமேஷன் ஒர்க், விஷுவல், மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங், நஸ்ரன் கல்யாணியோட ஆக்டிங், இந்த எலமெண்ட்ஸ் தவிர வேற எதுவுமே இந்த படத்தோட என்னால கனெக்ட் பண்ண முடியல. உண்மைக்கே சொல்றேன், மின்னல் முரளி உண்டாக்குன அந்த இம்பாக்ட், அந்த தாக்கத்துல ஒரு 10% கூட இந்த லோகா படம் உண்டாக்கவே இல்லை. ஆனா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருந்தது. ட்விஸ்டுகள், டர்னிங் பாயிண்ட்கள் ரொம்ப கம்மியா இருந்தது. இன்ட்ரல் பிளாக் சீனும் ஃபிளாஷ்பேக் சீன் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. நஸ்லன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் காமெடி மட்டும் இந்த படத்துல இல்லன்னா இடைவேளை விட்டப்பவே நான் டாடா காமிச்சு கிளம்பிருப்பேன். பேசாம ப்ரொடியூசர் துல்கர் சல்மான் இந்த படத்தினுடைய அடுத்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் டைரக்டர் பேசில் ஜோசப் வச்சு மின்னல் முரளியை மறுபடியும் உள்ள கொண்டு வந்துடலாம். அதுதான் புத்திசாலித்தனமான ஐடியா.